காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு அன்பாக யோசியுங்கள். திருமறையின் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 5. அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது. தியான பகுதி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷன் ஆனபோதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பாக யோசியுங்கள். சிலர் அன்புள்ளவர்களாக தாங்கள் பார்க்கப்பட விரும்புகின்றார்கள். தாங்கள் கிறிஸ்தவ பக்தியோடு வாழ்வதால் தங்களை அன்பற்றவர்களாக யாரும் பார்க்கக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். எனவே அவர்கள் அன்பான வார்த்தைகளை பேசுகின்றனர். அன்பை பிரதிபலிக்கும் தன்மையுடைய சில நல்ல செயல்களை செய்கின்றனர். ஆயினும் அவ்விதமாக தொடர்ந்து அன்புடன் பேசவும் செயல்பட இயலாமலும் போய்விடுகின்றார்கள். காரணம் என்ன? அன்பு இருதயத்தில் செயல்படவில்லை. அருமையானவர்களே, நாம் அன்புள்ளவர்களாக பிறரால் பார்க்கப்படுவதை அல்ல, முதலாவது நமக்குள் நாம் பிறர் மேல் அன்பாயிருப்பதை நாம் பார்க்க வேண்டும்.
தேவன் நமக்குள் நம்மை பார்க்கும்போது நாம் பிறரை குறித்து அன்பாய் இருப்பதை பார்க்க வேண்டும். ஆம், அன்பாக பேசுவதும் அல்ல, அன்பாக செயல்படுவதும் அல்ல. முதலாவது, பிறரை குறித்து அன்பாக யோசிக்கவும், அன்பாக சிந்திக்கவும், அன்பாக நினைக்கவும் நாம் முன்வர வேண்டும். இன்னொருவரை குறித்து அதிருப்தி, சோர்வு, கோபம், விரக்தி, வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், பொறாமை, தாழ்வான சிந்தனை போன்றவை இருதயத்தில் தோன்றுவது இயற்கை. அதுபோன்ற வேளைகளில் அந்த உணர்வை மேற்கொள்வதுதான் அன்பு. அதிருப்தியான சிந்தனைகளையும், வைராக்கியமான நினைவுகளையும், கோபமான உணர்வுகளையும், வெறுப்பான எண்ணங்களையும் உள்ளத்தில் உணரும் போது அவற்றை எதிர்க்க வேண்டும். அதுதான் அன்பு. இவைதானே பிறரை உண்மையாய் நேசிக்க விடாமல் செய்கின்றன. இவைதானே பிறர் மேல் கசந்து கொண்டிருப்பதை நியாயப்படுத்துகின்றன. இவற்றை இருதயத்திற்குள் எதிர்க்காமல் அப்படியே தங்க வைத்து விட்டுக்கொண்டு அன்பாக பேசுவதும் அன்பான செயல்களை செய்வதும் நிலைவரமானவை அல்ல. அருமையானவர்களே, தேவ ஆவியின் பிரதான செயல்பாடுகள் இருதயத்தில் தோன்றும் வெறுப்புணர்வையும், கோப உணர்வையும், அதிருப்தி உணர்வையும், பொறாமை உணர்வையும் மேற்கொள்வதுதான். தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை தங்க விடாமல் துரத்த முன்வர வேண்டும். இருதயத்திலிருந்து அன்பு புறப்படாமல் வெறும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அது காணப்பட்டால் அது மாயையானது. அதனை பிறர் அதிக நேரம் பார்க்க இயலாது. தேவனே, முதலாவது உம்முடைய ஆவினால் இருதயத்தில் நான் அன்பாக சிந்திக்க உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் செபிக்க வேண்டும். அருமையானவர்களே, அன்பு என்று சொல்வது அது சினம் அடையாது, அது தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 11 ஒரு வசனம் இருக்கிறது. தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆனால் கவனித்து பார்க்கும்போது சிலருக்கு நாம் அன்பு விஷயத்தில் நாம் கடன் பட்டுள்ளதாக சிந்திக்க வாய்ப்பில்லை. அன்பு என்பது கடன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் அன்பு விஷயத்தில் நான் கடன்பட்டுள்ளதாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்மை நேசிக்கவில்லை, அவர்கள் நம்மேல் கரிசனை எதுவும் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் நம்மை வெறுப்பதையும் கசப்பதையும் நமக்கு எதிராக சிந்திப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி இருக்கையில் அவர்களை நேசிக்க நாம் எப்படி கடன்பட்டவர்களாக இருக்க முடியும்? நம்மை நேசிக்காதவர்களை நாம் நேசிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களா? ஆம் அருமையானவர்களே, நம்மை நேசிக்காதவர்களை நேசிக்க நாம் கடன்பட்டவர்களே. அதுதான் தெய்வீக நியதி. ஆண்டவர் நம்மை பார்ப்பது அப்படிதான். உலகம் பார்க்கிற விதமாக அல்லது நீங்கள் சிந்திக்கிற விதமாக சிந்திப்பது அல்ல. நம்மை நேசிக்காதவர்களை நேசிக்க நாம் கடன்பட்டவர்களே. அதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் நாம் தேவனை நேசிக்காமல் சிந்தனைகளாலும் செயல்களாலும் சுவாபங்களாலும் அவருக்கு எதிராகவே இருந்தோம். ஆயினும் தேவன் நம்மை வெறுத்து தள்ளாமல் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக தம்முடைய அன்பை நம்மேல் ஊற்றினார் அல்லவா? நம்மை நேசிப்பதற்கு தேவன் கடன்பட்டிருக்கவில்லை, ஆனாலும் தேவன் நம்மை நேசித்தார். அதுபோல நம்மை நேசிக்காதவர்களை நாமும் நேசிக்க கடன்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் நமக்கு காண்பித்த அன்பை நாம் பிறருக்கு காண்பிப்பதே கிறிஸ்தவ நியதி. வெறுக்கத்தக்கவர்களாய் இருந்த நமக்கு தேவன் காண்பித்த அன்பை நம்மால் வெறுக்கத்தக்க நிலையில் உள்ளவர்களும் அவர்களுக்கும் நாம் காண்பிக்க வேண்டும். ஆம், தேவனிடமிருந்து அன்பை பெற்று மனிதர்களுக்கு அதனை திருப்பி கொடுப்பதே கிறிஸ்தவ ரீதியாக அன்பு கூறுதல் என்பது. ஆனால் இந்த தெய்வீக நியதியை நம்மால் ருசிக்க இயலும், ஆனால் அதனை செயல்படுத்துவது கடினம். யாரால் இதனை செயல்படுத்த இயலும்? மறுபடியும் பிறத்தலின் அனுபவம் பெற்றிருந்தால் தான் அந்த தேவ அன்பை நாம் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ரட்சிப்பு என்கிற அனுபவம் இருந்தால் மாத்திரமே அந்த நபருக்கு மட்டுமே இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். அருமையானவர்களே, ஏதோ ஒரு மத
நாம் கிறிஸ்துவை இரட்சகராக நமக்குள் பெற்ற பாவ மன்னிப்பு நிச்சயம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவினால் தேவன் நம்மை எவ்வளவா நேசிக்கிறார் என்பதை அனுபவ ரீதியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாமும் பிறரை நேசிக்க கடன்பட்டவர்கள் என்பதை அறிவோம். சிந்திப்போமா? பிறரை நேசிப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் நன்மைகளை விட உங்களுக்குத்தான் அதிக நன்மை. தேவனுக்காக சிலர் முன்னால் கோழையாய் நில், நாளை பலர் முன்னால் தேவன் உன்னை வீரனாக நிறுத்துவார். ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல இயேசு சுவாமி, ஆசீர்வாதமாக சந்தோஷமாக தந்திருக்கக்கூடிய இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும். தகப்பனே, எத்தனை பேருக்கோ கிடைக்கப்பெறாத நல்ல பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். நீர் அன்பாகவே இருக்கிற தேவன். ஆண்டவரே, நீங்கள் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாங்களும் ஒருவரிடத்தில் அன்பு கூற நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு என்பது சினம் அடையாது, தீங்கு நினையாது. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களுடைய இருதயத்தில் நான் முதலாவதாக அன்பு என்கிற அந்த காரியத்தை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்கள் மாத்திரமே அந்த அன்பை எங்களுடைய வாழ்க்கையில தர முடியும். பிறரை நேசித்து வாழக்கூடிய அன்பு இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நாங்கள் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நீர் அன்பாகவே இருக்கிறீர். அன்பில் நிலைத்திருக்கிறவன் உம்மில் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நன்றிகளை எடுக்கிறோம். என்னால் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாங்கள் உம்மிடத்தில் தருகிறோம் அப்பா. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நீ கற்று தந்தீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலக நீதி பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே, எங்களை நேசிக்காதவர்களே நாங்கள் நேசிக்க கடன்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நீர் எங்களுக்கு காண்பித்த அன்பை நாங்கள் பிறருக்கு காண்பிப்பதே கிறிஸ்தவத்தின் நீதி என்று சொல்லி கற்றுத்தந்தீர். உண்மையாக விசுவாசித்து பிறர் மேல் அன்பு செலுத்தி, முதலாவது நாங்கள் எங்களுக்குள்ளே அன்பு செலுத்தி வாழ்ந்து பிறரை அன்பு செலுத்துகிறவர்களாக ஆண்டவரே, பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பிறரை நேசிப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் நன்மைகளை விட எங்களுக்கு அதிக நன்மை உண்டு என்று சொல்லி கற்று தந்தீர். சோதரம். அப்படி என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கும் போது நாங்கள் அன்புள்ளவர்களாக உம்முடைய நாமத்தை பிரதிபலிக்க, உம்முடைய பெயரை பிரதிபலிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.